இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது திரு CS வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அடநடவு முறையில் நடவப்பட்ட மலைவேம்பு மரங்களை பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த மலைவேம்பு மரங்களை அவர் எப்படி நட்டுருக்காருன்னா, வரிசைக்கு வரிசை 5 அடி இடைவெளி கொடுத்துமே மரத்துக்கு மரம் 10 அடி இடைவெளி கொடுத்து நட்டுருக்காங்க. இந்த மரத்துக்கு மரம் 10 அடி இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மகாகனி மரம் வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கை வச்சிருக்காங்க. இந்த முருங்கை சரியா வந்திருக்குங்க, ஆனால் வெட்டி விட்டுருக்காங்க, செடி முருங்கின்னு நினைக்கிறேன். இந்த மகாகனி மரம் நல்லா வந்திருக்குங்க. இந்த மகாகனி மரம் வந்து அதாவது பக்க கிளைகள் வந்து எடுக்கப்படாமல் ப்ரூனிங் செய்யப்படாமல் இருக்குதுங்க. ஆனால் இந்த மலையாள மரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பக்க கிளைகளோ ஒன்றும் இல்லைங்க. மரம் நல்லா வலுவழுப்பாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி உயரத்துக்கு மேலே போய் தான் கிளைகள் பிரிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி தான் கிளைகளே பிரிஞ்சிருக்குதுங்க. இந்த 5 அடி எடுத்த கிளைகளை வந்து அவங்க வந்து எடுத்து விட்டுருக்காங்க. ஆனால் மரம் நல்லா வளர்ச்சியாக வந்துருக்குங்க. நேராக தான் போயிட்டு இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து அருநடவு முறையில் நடவு பண்ணலாங்க. இல்லைன்னா நம்ம ஊடுபயிர் செய்யறதுக்கு ஆசைப்பட்டா 10 அடிக்கு 10 அடி இடைவெளி நடவு பண்ணலாங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. இந்த மரத்தினுடைய இந்த இடத்துக்கு இருக்கிற பட்டை, இந்த அதாவது பட்டையா தோல், இதோட தோல் கணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். நாம மரக்கழிவு குறைவா இருக்குன்னு சொல்றதுன்னா இதை வச்சு தான் சொல்றேங்க. மற்ற மரத்தினுடைய தோல் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கணம் 2 இன்ச்சு கணம் இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் கணக்கில் இதோட தோல் கணமே இருக்குது. அதாவது மரக்கணம் வந்து ரொம்ப மரக்கழிவாடு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால மரம் நல்ல விலைக்கு போகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பட்டை உரிச்ச மரம். இது பார்த்தா இந்த வெள்ளை பகுதிங்க நல்லா தெரியுதுங்களா பாருங்க. இதுங்க இருக்கிற தோல் பகுதிங்க. இந்த தோல் பகுதி பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர்ல 4 மில்லிமீட்டர் கணம் தான் இருக்கு இந்த கணம். இது முதிர்ந்த மரத்துலையும் இப்படித்தான் இருக்கு, இளம் மரத்துலையும் அப்படித்தான் இருக்குங்க. எவ்வளவு வயதான மரத்துலையும் பார்த்தீங்கன்னா இதனுடைய தோல் கணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து இதனால மரம் அறுக்கிற போது கழிவாடு மர கழிவுங்கிறது